ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயில் டெக்கி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு வீடியோ இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஒரு டேப் ஓப்பன் ஆகும். உங்கள் வீடியோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் போல். நான் இதை நோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே ஒரு டேப் பண்ணிங்கன்னா டைம்லைனில் இம்போர்ட் பண்ணுறேன் நான். ஸோ நான் இதை 25 ஃப்ரேம்ஸ்க்கு வச்சுக்கிறேன், அதாவது எஃப்பிஎஸ்க்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கிற ஒரு சாங்கை. ஓகே, ஸோ நான் இந்த சாங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்துருச்சு. ஓகே, டீம்லைன்லேயும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல சாங் இல்லை, ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேயரை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துடலாம். ஓகே, டெலிட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம ஒரு டைட்டில் இதுக்கு ஒரு வைக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும், நிறைய அனிமேஷனில் இருக்கும். ஓகே, அதுக்கு நிறையா டவுன்லோட் பண்ணுறாப்படி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல நான் சாயில் டெக்கின்னு கொடுத்துக்கிறேன், நம்ம சேனல் பேர். ஓகே, கொடுத்தாச்சு. எனக்கு கீழே இருக்கிறது அவ்வளோவா வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ திருக்கிடலாம். ஸோ இந்த இடத்துல ஹச்சு நல்லா தெரியல. ஸோ அது கலர் மாற்றிக்கலாம். எஃப்எக்ஸில் இது இருக்கட்டும். ஸோ பார்டர் கொடுத்துருவோம் பிளாக்கில். ஓகே, பிளாக். ஓகே, கீழே ஷேடோ இருக்குது, அதையும் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த நம்ம சென்ட்ரல் லைன் பண்ணிக்குவோம். ஓகே, நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரிவ்யூ கூட பார்த்துக்கலாம். ஸோ அப்படித்தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல லோவர் த ப்ளேபேக் குவாலிட்டி டு இம்ப்ரூவ் த ப்ளேபேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் 16க்கு வச்சுக்கிறேன். ஓகே, வீடியோ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ப்ரிவ்யூ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ப்ரிவ்யூ நல்லா இருக்கிறது, ஆனால் எக்ஸ்போர்ட்டில் நல்லாயிருக்கும் கடைசியில். ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் கலர் டியூனிங் பண்ணலாம் இதில் வீடியோவில். அதுக்கு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் டியூனிங்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். ஸோ நான் வார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது எனக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே கொடுத்துருவோம். ஸோ ஓகே, அது ஃபுல்லாக இதில் அப்ளை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்ளை ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, 1/4K கொடுத்துடலாம். ஓகே, இது எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நிறையா ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ கட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இங்கே கொண்டு வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. கட் ஓகே, ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. ஓகே, இங்கே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ கட் ஆயிடுச்சு. ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம்
ஓகே அது கொஞ்சம் தான் வருது. ஓகே இது இப்படி இருக்கட்டும். ஓகே எக்ஸ்போர்ட் கொடுப்போம். ஓகே நான் இது இ-டிரைவில் போட்டுக்கிறேன். ஸோ நேம் வந்து 001 கொடுத்துருப்போம். 001. ஓகே ஓகே நம்மளுக்கு ஒரு 16 MB வருது. இதில் இன்னும் கொஞ்சம் 4K வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே 4K இருக்குது. ஓகே நான் 1280க்கு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன குவாலிட்டி என்ன வச்சுக்கலாம், நல்லா பெஸ்ட்டு வச்சா பெட்டர் அண்ட் குட். நான் குட்டே வச்சுக்கிறேன். ஸோ ஓகே கொடுப்போம். ஓகே நம்மளுக்கு ஒரு 16.4 MB முதல்ல பார்த்தப்ப தான் வருது. ஓகே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு ஒரு சவுண்ட் ரிமைண்டர் வரும். இல்லாட்டி நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடலாம் கம்ப்யூட்டரை. அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே பண்ண வேணாம். இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சவுண்ட் ரிமைண்டரில் தான் இருக்கும். ஸோ இருக்கட்டும். டைம் ரிமைனிங் ஒரு 1 நிமிஷம் 10 செகண்ட் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதை ஃபைன் டார்கெட் கொடுத்து கொண்டு பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல நான் சேவ் பண்ணது இருக்குது. இது ஆல்ரெடி நான் சேவ் பண்ணது. இதுதான் நம்ம கொடுத்தது கடைசியாக. ஓகே அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே முடிஞ்சிருச்சு. ஓகே தேங்க்யூ நண்பா.